சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுக்கு துபாய் நாட்டை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு பரிசை கொடுத்துருக்காரு. அது என்ன பரிசு, எதற்காக அந்த பரிசை கொடுத்தாருன்றது இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், வாங்க சாய்ராம் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஓம் சாய்ராம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கடல் தாண்டியும் இருக்காங்க. பாபாவுக்கு இந்த நாட்டில் பக்தர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா நாட்டிலுமே பாபாவுக்கு பக்தர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. ஷிரடிக்கும் அந்த பக்தர்கள் பாபாவுடைய அந்த கமல பாதத்தில் சரணாகதி அடைகிறாங்க. தன்னுடைய மனதை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே பாபா கிட்ட சொல்கிறாங்க. அதே போல் அவங்க பிரார்த்தனையும் பாபா கிட்ட முன் வைக்கிறாங்க. இப்படி பாபா கிட்ட அவங்களுடைய பிரார்த்தனையை முன் வைக்கும் பொழுது தினந்தோறுமே ஷிரடிக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள், உலகெங்கும் உள்ள சாய் பக்தர்கள் பாபாவை தேடி ஷிரடிக்கு வராங்க. அப்படி பாபாவுடைய தரிசனம் அந்த பக்தர்களுக்கு கிடைச்ச பிறகு அந்த பக்தர்களுடைய நம்பிக்கை இன்னும் மேலோங்குது. சாய்ராம், கருணை உள்ள குருநாதரை சாய்நாதரை நம்ம பார்த்துட்டோம். நம்ம மனசுல இருக்க எல்லா கவலைகளும் அவருடைய திருவடியில வச்சுட்டோம். இனி நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி மேல வெற்றி தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கள் மனதார ஆனந்த கண்ணீர் பாபாவுடைய திருப்பதத்துல சரணாகதி அடைகிறாங்க. அப்படி சரணாகதி அடைஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற இன்னல்கள் எல்லாமே மறைஞ்சி அவங்களுடைய பிரார்த்தனைகள் சீக்கிரம் நிறைவேற்ற பாபா உதவி பண்றாரு. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு பிரார்த்தனை பாபா கிட்ட முன் வைக்கிறாங்க. பாபா, எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையோடைய முதல் மாச சம்பளம் உனக்கு நான் காணிக்கையா கொடுக்குறேன். பாபா, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இத்தனை பேருக்கு நான் அன்னதானம் பண்றேன். பாபா, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இவ்வளோ பேருக்கு நான் துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். இப்படி பல தரப்பு சாய் பக்தர்கள் பல தரப்பு விஷயங்களை பாபா கிட்ட முன் வச்சு அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறாங்க. கருணை உள்ள சாய்நாதரும் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய கர்ம நிலைகள் தகுந்தவாறு அவங்களுடைய பிரார்த்தனையை பாபா சீக்கிரமா நடத்தி வைக்கிறாரு. அப்படி ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா துபாய் நாட்டை சேர்ந்த ஒரு சாய் பக்தர். அந்த சாய் பக்தருடைய பேர் குறிப்பிடல. சாய்ராம், துபாய் நாட்டை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சாரு. அந்த பிரார்த்தனை கருணை உள்ள சாய்நாதர் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. தான் வேண்டன அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்த சத்குரு ஷிரடி சாயப்பாவுக்கு ஏதனா ஒரு அற்புதமான ஒரு பரிசை வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்தர் அவருடைய மனசுல ஒரு ஆசை ஏற்படுது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த புனிதமான ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜிக்கு அந்த பக்தர் பார்த்தீங்கன்னா 1600 கிராம் எடை உள்ள 1,58,50,989 ரூபா மதிப்புள்ள 2 தங்கம் ஓம் சாய்ராம் என்ற எழுத்துக்கள் பாபாவுடைய சமாதி மந்திருக்கு தன்னுடைய அன்பளிப்பா கொடுத்திருக்காரு. சாய்ராம், ஒரு பக்தனுடைய பிரார்த்தனை பாபா முழுமையா கவனிக்கிறாரு. அந்த பக்தனுக்கு அந்த பிரார்த்தனை பாபா நிறைவேற்றி கொடுக்கும் பட்சத்தில் அந்த பக்தனும் தன்னால ஏண்டவாறு பாபாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஏழை பக்தன் தன்னால முடிஞ்சதை பாபாவுக்கு பண்றாங்க. அதுவே கொஞ்சம் நடுத்தரம் உள்ள பக்தன் தன்னால முடிஞ்சதை பாபாவுக்கு பண்றாங்க. இன்னும் பணக்காரங்க அதிகமா போயிட்டு அதிகமான பாபாவுக்கு தன்னால முடிஞ்சதை இது போல தங்க ஆபரணங்களை பாபாவுடைய சமஸ்தானத்துக்கு அன்பளிப்பா கொடுக்கறாங்க. அப்படி ஒரு சாய் பக்தர், துபாய் நாட்டை சாய் பக்தர், அவருடைய பேரில் எதுவுமே குறிப்பிடலை. சாய்ராம், அந்த சாய் பக்தர் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்த பாபாவுக்கு நன்றி கடனா
ரூபாய் 1,58,50,989 ரூபாய் மதிப்புள்ள 2 ஓம் சாய்ராம் என்ற எழுத்துக்கள் கூடிய அந்த சிம்பலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் பாபாவுடைய சமஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பாபா பூட்டிவாடாவில் இருக்காங்க. அந்த பூட்டிவாடாவில் பாபாவுக்கு சிலைக்கு பக்கத்தில் 2 கதவுகள் இருக்கும். அந்த 2 கதவுகளிலுமே இந்த சிம்பல் வந்து பொதிச்சிருப்பாங்க. ஓம் சாய்ராம் என்ற சிம்பலை நீங்கள் ஷிரடிக்கு அடுத்த முறை போனீங்கன்னா கண்டிப்பாக பாபாவுடைய சமாதியை வணங்கிட்டு 2 வாசல் பக்கம், அதாவது வலது பக்கமும் இடது பக்கமும் உள்ள வாசலில் ஆட்சி போல ரவுண்டில் இருக்கும். இப்போ காட்டுறோம் பாருங்க வீடியோவில். இந்த இடத்துல ஓம் சாய்ராம் என்ற 2 சிம்பலும் துபாய் நாட்டை சேர்ந்த சாய் பக்தர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பலை நீங்கள் வணங்க முடியும் ஷிரடிக்கு போனால். சாய்ராம் இந்த அற்புதமான 2 தங்க எழுத்துக்கள், அதாவது ஓம் சாய்ராம் என்ற பொறிக்கப்பட்ட 2 தங்க எழுத்துக்களை நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா துபாய் நாட்டை சேர்ந்த சாய் பக்தர் ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜுடைய முதன்மை செயல்துறை அதிகாரி திரு குரேஷா கதிர்களிடம் கொடுத்துருக்காங்க. திரு குரேஷா கதிர்களும் அந்த பக்தருடைய அந்த பிரார்த்தனையை இணங்க இந்த பரிசை வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இதனுடைய அற்புதமான இந்த ஓம் சாய்ராம் என்ற 2 எழுத்துக்களும் பாபாவுடைய அந்த வாசல், அதாவது பாபாவுடைய பூட்டி வாடால இருக்கிற அந்த 2 வாசலுக்கு அந்த ஆட்சிக்கு மேலே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஓம் சாய்ராம் என்று. இதை நீங்கள் ஷிரடிக்கு போகும்போது கண்டிப்பாக கவனிக்கலாம். இது போல சாய் பக்தர்கள் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற பட்சத்தில் பாபா கிட்ட தன்னால் முடிஞ்ச கைகரியங்களை கண்டிப்பாக செஞ்சுட்டு வராங்க. இதை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் ஒரு சாய் பக்தர் பார்த்தீங்கன்னா தோரகமாயில ஓம் சாய்ராம் என்ற ஒரு எழுத்து சிம்பலை வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். சாய்ராம் இது போல ஒவ்வொரு சாய் பக்தர்களும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றின உடனே பாபா கிட்ட வந்து நன்றி கடனா அவங்களால முடிஞ்சதை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.